Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மேங்கோ சீசன் முடியறதுக்குள்ளேயே இது போல் செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் செம்மையாக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 2 ஏலக்காய் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அது இருக்கட்டும். இதுக்காக ஒரு கடாய் வச்சு அதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணி நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ளேவர் வர அளவுக்கு வறுக்கணும், கலர் சேஞ்ச் ஆகி வரும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் இது போல் மிக்ஸியில் அரைச்சி ஆட் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். இப்போ ரவை நல்லா வறுந்து வந்துடுச்சு, கலர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அது கூடவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் 2 கப் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்தால் 2 கப் அளவுக்கு நமக்கு கிடைக்கும். இதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ட்ரையாக நமக்கு வறுந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ட்ரையாக இருக்குது. இப்படி செய்யும்போது நமக்கு ஸ்வீட் சீக்கிரம் கெட்டு போகாது. தேங்காயும் வறுத்தாச்சு, அதுவும் இருக்கட்டும். அடுத்த ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கரைஞ்சி நமக்கு ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதம் அளவுக்கு நமக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு மேங்கோ பல்ப் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் மேங்கோ அரைச்சி வச்சுருந்தேன். இது நமக்கு 1 கப் அளவுக்கு கிடைக்கும். இதை நம்ம ஆட் பண்ணி நல்லா சுகர் சிரப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ண பிறகு சுகர் சிரப்போட கலந்து நமக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கும். இது திக்காகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் சிரப்பு நல்லா கலந்து வந்தாலுமே போதும். உடனே நம்ம வறுத்து வச்சுருக்க ரவை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரவை ஆட் பண்ண உடனே நமக்கு திக்காகிடும். அதனால தான் மேங்கோவை ஆட் பண்ண பிறகு நல்லா கரைஞ்சி வந்த பிறகு உடனே நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கோம். ரவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போதே பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு திக்கான பதம் வந்துடும். கூட நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கையில் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் உருட்டி விட்டிங்கன்னா இது போல் பாருங்கள் நல்லா பால்ஸாக கிடைக்கும். இது நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. நெய் தடவை பிளேட்டில் அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா நம்ம லெவல் பண்ணிக்கலாம். லெவல் பண்ண பிறகு அது மாதிரி நான் கொஞ்சமாக பிஸ்தாவும் கேஷ்யூவும் பொடியாக கட் பண்ணி அது மாதிரி கார்னிஷ் பண்ணிக்கிறேன். இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது இந்த நட்ஸ் வாயில் கடிப்படும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பரான டேஸ்டியான நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் விரும்பின ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் எல்லாமே கட் பண்ணி எடுக்கிறேன். ஸ்வீட் நல்லா ஆறின பிறகு இது போல் ஷேப்பை நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஈவினிங் டைமில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதே போல் கெஸ்ட் யாராச்சும் வந்தாங்கன்னா சட்டுன்னு ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஆட் பண்ணியிருக்க மேங்கோ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நான் 1/2 கப் வரைக்கும் தான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஆட் பண்ணுற சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் ஆட் பண்ணுற மேங்கோ டேஸ்ட்டை பொறுத்தும் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கார்னிஷ் பண்ண நட்ஸும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் ரொம்பவும் பிடிக்கும். இன்னும் உங்கள் சுவை கூடுவதற்கு ஜஸ்ட் குக் வித் லவ் அண்ட் கேர். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் டேஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.